Good morning, students. Higher secondary first year computer science, volume 1, unit 1, lesson 3, computer organization, கணினி அமைப்பு. Learning objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ், கணிப்பொறி சாதனங்கள், processors and their characters, நுண்செயலியும் அதன் தன்மைகளும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ், நினைவகத்தின் முக்கியத்துவம், ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம் ரீட் ஒன்லி மெமரி அண்ட் கேட்ச் மெமரிஸ் போன்ற நினைவகங்கள், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இரண்டாம் நினைவக சாதனங்கள், ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், பென் டிரைவ்ஸ், மெமரி சிப்ஸ் எக்ஸெட்ரா, போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் இணைப்பு சாதனங்கள், ESP போர்ட், VGA கனெக்டர் எக்ஸெட்ரா. முதலாவதாக இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கணிப்பொறி அமைப்பு என்பது இட் டீல்ஸ் வித் தி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னா வன்பொருள் கூறுகள் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதாவது கணிப்பொறி அமைப்பு, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் என்பது வன்பொருள் கூறுகளை, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை டீல் பண்ணுவதாகும். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்பது மானிட்டர், CPU எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கணினி கட்டமைப்பு. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் தி இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் டிசைனிங் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கணினி கட்டமைப்பு என்பது பொறியியல் சம்பந்தப்பட்டது. ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு கணிப்பொறியை எவ்வாறு டிசைன் செய்வது என்பதை குறித்ததானது. ஆன் தி அதர் ஹேண்ட், தி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கணிப்பொறி அமைப்பு, it deals with the hardware components that are transparent to the programmer. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கணிப்பொறி அமைப்பு என்பது எதை டீல் பண்ணுகிறது? வன்பொருள் அமைப்பை டீல் பண்ணும் ஒரு சப்ஜெக்ட் ஆகும். பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ், நுண்செயலிகளின் அடிப்படைகள். தி மைக்ரோப்ராசஸர் இஸ் எ ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப். It is driven by clock pulses. It accepts input as the binary data and after processing it provides the output data as per the instructions stored in the memory. Microprocessors were introduced in early 1970s. The first general purpose microprocessor is 4004, முதல் நுண்செயலி. It was developed by Intel Corporation. மைக்ரோப்ராசஸர் என்பது ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கன் சிப். இது ஒரு சிலிக்கன் சிப்பு, ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு மல்டிபர்பஸ் சிலிக்கன் சிப். இது கிளாக் பல்சஸை யூஸ் பண்ணுது. இது எதை அக்செப்ட் பண்ணுது? இன்புட்டை வந்து பைனரி டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணுது. அதாவது மிஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, 1-0 தான் அக்செப்ட் பண்ணும். அதாவது 1னா 5 வோல்ட்ஸு, 0னா 0 வோல்ட்ஸு. ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே அவுட்புட்டு எப்படி தான் வருது? அது பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உனக்கு வெளியே வருது. முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஆண்டு, இந்த மைக்ரோப்ராசஸர் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா 1970. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோப்ராசஸருக்கு எக்ஸாம்பிள் வந்து 4004. அதான் முதல் நுண்செயலி, இன்டெல் கார்பரேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு நுண்செயலி. There are 3 main units of the microprocessor. 3 முக்கியமான அலகுகள் வந்து மைக்ரோப்ராசஸரில் இருக்குது. ஒன்று வந்து ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கணித ஏரண செயலகம். ரெண்டாவது கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டகம். மூன்றாவது ரிஜிஸ்டர்ஸ், இன்டர்னல் மெமரி, அதாவது பதிவேடுகள். அப்போ வந்து இன்புட் டேட்டா வந்து எங்கே போகுதுன்னா மைக்ரோப்ராசஸருக்குள்ளே போகுது. தேவைப்பட்ட மெமரிக்குள்ளே போயிட்டு வெளியே வருது. அப்புறம் அவுட்புட் எங்கே போகுது? அவுட்புட் யூனிட் ஆகிய மானிட்டருக்கு செல்லுகிறது. அப்போ இன்புட் யூனிட் வந்து கீபோர்டை மென்ஷன் பண்ணுது, அவுட்புட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது? மானிட்டரை மென்ஷன் பண்ணுது. இது மைக்ரோப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சிப்புகளின் வரலாறு, சிலிக்கன் சிப்ஸினுடைய ஹிஸ்ட்ரி வந்து இதில் போட்டிருக்கு. 1823 ஃபேரன் ஜோன்ஸ் ஜேக்கப் பெர்சிலைஸ் என்பவர் சிலிக்கான் சாதனத்தை கண்டுபிடித்தார். அப்போ சிலிக்கான் சாதனத்தை கண்டுபிடிச்சவர் இந்த ஜோன்ஸுங்கிறவர்
அதுதான் இன்றைய கணிப்பொறியின் முக்கிய பகுதி பொருளாகும். 1903 வருடம் நிக்கோலா டெலிசலா என்பவர் மின்சார வாயில் சுற்று என்ற வாயில் கேட் சர்க்யூட், நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கேட் சர்க்யூட் வந்து கண்டுபிடிச்சாரு அல்லது சுவிட்ச் என்ற சாதனத்தை கண்டுபிடித்தார். 1947 ஜான் பார்டின், வால்டர் பிரிடாயின் மற்றும் வில்லியம் ஷாக்லே என்பவர்கள் முதல் டிரான்சிஸ்டரை பெல் லேபரட்டரிஸ் என்ற நிறுவனத்தில் டிசம்பர் 23, 1947 உருவாக்கினார்கள். அதற்காக 1956 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் மூவரும் பெற்றனர். முதல்ல டிரான்சிஸ்டர் உருவாக்கின வந்து ஜான் பார்டின் மற்றும் வில்லியம் ஷாக்லே 1947 உருவாக்கியிருக்காங்க பெல் லேபரட்டரிக்காக. 1956 ஆண்டு முதல் ஒருங்கிணைந்த சுற்றை ஐசிஸ் ராபர்ட் நைஸ் மற்றும் ஜாக் ஹில்ப் என்பவரும் செப்டம்பர் 12, 1958 ஆண்டு உருவாக்கினார்கள். ஐசி உருவாக்கினது வந்து இவங்க ரெண்டு, ராபர்ட்ஸ் நைஸ், ஜாக் ஹில்ப். 1960 ஆண்டு ஐபிஎம் நிறுவனம் முதலில் சில்லுவை பெரிய அளவில் தயாரிப்பதற்கான சாதனத்தை நியூயார்க் நகரில் உருவாக்கியது. அதாவது ஐசி சிப்பு சில்லு இருக்கு இல்லையா, அந்த சிப்பு அதை வந்து உருவாக்குறதுக்கான சாதனத்தை உருவாக்கியிருக்காங்க ஐபிஎம் மூலமாக. இன்டெல் 4004 இது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஃப்ரம் லேட் 1971 to 1981. மேனுஃபேக்சர் வந்து இன்டெல் கார்பரேஷன். கிளாக் ஸ்பீடு, இதனுடைய கிளாக் ஸ்பீடு எவ்வளோனா 740 கிலோஹெர்ட்ஸ். கிலோஹெர்ட்ஸ்னா 740 × 10⁻³ ஹெர்ட்ஸ். சைஸ் வந்து 10 மைக்ரோமீட்டர் தான். அப்போ எவ்வளோ சிறினது பாருங்கள். மைக்ரோமீட்டர் வந்து மில்லிமீட்டரோட கம்மி. மைக்ரோமீட்டர் 10⁻6 10⁻⁻6 மைக்ரோமீட்டர். டிரான்சிஸ்டர் வந்து 2300 டிரான்சிஸ்டர் வந்து உள்ளடக்கியது. இதில் டேட்டா விட்த் வந்து 4 பிட் தான். பேக்கேஜ் வந்து 16 பின் பேக்கேஜ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், நுண்செயலியின் பண்பியல்புகள். என்ன முக்கியமான பண்பியல்பு இருக்குது? கடிகார வேகம், கிளாக் ஸ்பீட். இப்போ பார்த்தோம் இல்லையா, கிளாக் ஸ்பீடு எவ்வளோ 740 கிலோஹெர்ட்ஸ் இன்டெல் 4004க்கு. கட்டளை தொகுப்பு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, வேர்டு அளவு, வேர்டு சைஸு, 3 முக்கியமான கேரக்டர்ஸ் நுண்செயலினுடைய பண்பியல்புகளாக இருக்குது. முதல்ல வந்து கடிகார வேகம், கிளாக் ஸ்பீடு. ஒவ்வொரு நுண்செயலியிலும் உள்ளே ஒரு கடிகாரம் உள்ளது. கணிப்பொறியின் ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுதலின் வேகத்தை இந்த கடிகாரம் கட்டுப்படுத்துகிறது. அப்போ அந்த கடிகாரம் தான் என்ன செய்யுது, அந்த கம்ப்யூட்டர் அந்த ப்ராசஸருடைய ஸ்பீடை வந்து கட்டுப்படுத்துது. இதுவே கடிகாரத்தின் வேகம் என்று அழைக்கப்படுகிறது. கணிப்பொறியின் வேகத்தை மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கிகாஹெர்ட்ஸ் என்ற அளவில் அளக்கப்படுகிறது. வேகத்தை வந்து நீங்கள் வந்து ஹெர்ட்ஸில் சொல்கிறீங்க, மெகாஹெர்ட்ஸு கிகாஹெர்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு யூனிட்டில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கடிகார வேகத்தை கூறுகிறோம். ஹெர்ட்ஸ் abbreviated by Hz is the standard unit of measurement used for the measuring frequency. ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ரீக்வன்சினுடைய அலகு யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஹெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. Since frequency is measured in cycles per second, 1 hertz equals to 1 cycle per second. 1 hertzனா என்ன அர்த்தம்னா 1 cycle per second. அதாவது வேவ் லென்த் வந்து 1 சைக்கிள், ஒரு செகண்டில் வந்து 1 சைக்கிள் எவ்வளோ ஸ்பீடோ அந்த தான் வேவ் லென்த். Hertz is commonly used to measure wave frequencies such as sound waves, light waves and radio waves. எந்த வேவ்லாம் மெஷர் பண்ண ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? சவுண்ட் வேவ், லைட் வேவ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். For example, the average human ear can detect sound waves between 20 to 20,000 hertz. நம்ம காதுக்கு வந்து கேட்கக்கூடிய அளவு ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னு சொன்னால் 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் க்ளோஸ் டு 20 ஹெர்ட்ஸ் have a low pitch and are called bass frequency. 20 ஹெர்ட்ஸுக்குள்ளே வந்துட்டுனா அது பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு பேர். அது பேஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ். சவுண்ட் வேவ்ஸ் அபவ் 5000 ஹெர்ட்ஸ், 5000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிட்டு அப்படின்னா ஹை பிச்சுன்னு சொல்லுவாங்க. அது ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சிஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. While hertz can be used to measure wave frequency, it is also used to measure the speed of the computer processor. அதாவது ஹெர்ட்ஸை வந்து ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸருடைய ஸ்பீடுக்கும் கிளாக் ஸ்பீடுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. கட்டளை தொகுப்பு அடுத்த ஒரு முக்கியமான பண்பியல்பு, நுண்செயலின் பண்புகள் கட்டளை தொகுப்பு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. கணிப்பொறியில் தரவை செயற்படுத்த கொடுக்கும் கட்டளை தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. அது கணிப்பொறியில் வந்து தரவை வந்து செயற்படுத்த கொடுக்குறோம் இல்லையா, அந்த மொத்த தொகுப்புக்கு பேர் கட்டளை தொகுப்பு.
ஒரு நுண்செயலியை நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட இயந்திர மொழி வழிமுறைகளின் அடிப்படை தொகுதி கட்டளை தொகுதி என்று எனப்படும். அதாவது ஒரு நுண்செயலியை வந்து நிர்வகிக்க தேவைப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திர மொழி, ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கு தான் கட்டளை தொகுதி. இந்த கட்டளைகளின் தொகுதி பின்வரும் செயல்களை செயல்படுத்துகிறது. அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் என்ன செய்யுதுன்னா, தரவு மாற்றம், அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் செய்து, எண்கணித செயல்முறைகள், அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை செய்து, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலை செய்து, தர்க்க செயல்முறைகள் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு போன்ற லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை செயல்படுது. கட்டுப்பாட்டு நகர்வு கண்ட்ரோல் ஃப்ளோவை செயல்படுத்துது. எது? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. உள்ளீடு வெளியீடு இன்புட் அவுட்புட்டையும் அது செயல்படுத்துகின்றது. மூன்றாவது ஒரு முக்கியமான பண்பியல்பு வேர்டு அளவு, வேர்டு சைஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர்டின் அளவு என்பது ஒரு தடவை செயலி செயற்படுத்தப்படும் பிட்டுகளின் அளவாகும். அதாவது 16 பிட்டு ரேமு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதான் வேர்டு சைஸு. அல்லது 32 பிட்டு 64 பிட் ரேம் வந்து இப்போ வந்திருக்கு, அளவாகும். ஒரு வேர்டு அளவு என்பது கணிப்பொறியின் முதன்மை நினைவகம் செயற்படுத்தப்படும் கட்டளையின் அளவையும் நுண்செயலில் உள்ள ஊசிகளின் எண்ணிக்கையும் பொறுத்ததாகும். அதாவது நுண்செயலி இருக்கு இல்லையா, மைக்ரோ ப்ராசஸரில் உள்ள பின்ஸுனுடைய எண்ணிக்கையும் பொறுத்தது. மொத்த உள்ளீடு மற்றும் வெளியீடு ஊசிகளின் மொத்த எண்ணிக்கை நுண்செயலின் கட்டமைப்பை தீர்மானிக்கிறது. அப்போ வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸருடைய மொத்த கட்டமைப்பை எது தீர்மானிக்குது அப்படின்னா, உள்ளீடு வெளியீடு ஊசிகளின் மொத்த எண்ணிக்கை. அதாவது ஊசினா பின்ஸு, பின்னுடைய அந்த ப்ராசஸர் பின்னுடைய மொத்த எண்ணிக்கையை பொறுத்தது. இன்டெல் கார்ப்பரேஷன் ரிலீஸ்ட் மெனி மைக்ரோ ப்ராசஸர் லைக் இன்டெல் 8085 விச் இஸ் அன் 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர். அதாவது 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர் வேர்டு அளவுக்கு இந்த சைஸ் உள்ள ப்ராசஸர் எது அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் இன்டெல் 8085. இன்டெல் 8086 விச் இஸ் த 16-பிட் ப்ராசஸர். அப்போ 8086 16-பிட் ப்ராசஸராக மாற்றிட்டாங்க. Currently, most of the microprocessor uses 32-bit or 64-bit architecture. இப்போ உள்ள கம்ப்யூட்டர்லாம் 32-பிட் மைக்ரோ ப்ராசஸரும் 64-பிட் மைக்ரோ ப்ராசஸரும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓஎஸும் 32-பிட் ஓஎஸ் இருக்குது, 64-பிட் ஓஎஸும் இருக்குது. இப்போ விண்டோஸ் 7 எடுத்திங்கன்னா 32-பிட்லேயும் இருக்குது, 64-பிட்லேயும் இருக்குது. அதே போல் விண்டோஸ் 10 எடுத்தாலும் உங்களுக்கு 64-பிட்லேயும் உங்களுக்கு இருக்குது. டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியு அண்ட் மெமரி, நுண்செயலி மற்றும் நினைவகத்திற்கு தரவு பரிமாற்றம். தி மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் எம்டிஆர், எம்டிஆர் என்பது மெமரி டேட்டா ரிஜிஸ்டர், கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி மெமரி அண்ட் த சிபியு. அதாவது சிபியுக்கும் எம்டிஆருக்கும் இடையில, சிபியுக்கும் மெமரி, சிபியூவில் உள்ள மெமரிக்கும் எம்டிஆருக்கு இடையில உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுது. அப்போ வந்து இது வந்து டோட்டலாக வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. எம்ஏஆரும் எம்டிஆரும் சேர்ந்தது. எம்ஏஆர்னா என்னதுன்னா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர், எம்டிஆர்னா என்னது, மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். தி ப்ரோக்ராம் கவுண்டர் பிசி இஸ் எ ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இன் தி சிபியு which always keeps the address of the next instruction to be executed. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, ப்ரோக்ராம் கவுண்டர். தி arithmetic and logic unit of the CPU places the address of the memory to be fetched into the memory address register. அப்போ வந்து மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டரில் தான் எந்த அட்ரஸில் வந்து இருக்கணும், நம்ம வந்து அவுட்புட் டேட்டாவாக இருக்கட்டும் இன்புட் டேட்டாவாக இருக்கட்டும் எந்த மெமரி அட்ரஸில் இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து இந்த எம்ஏஆர் தான். இந்த மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டரில் உள்ள இந்த ஹெக்ஸா நம்பர் தான் உனக்கு தீர்மானம் செய்யும். A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. இவன் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2 டைப் பஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்ரஸ் பஸ் இருக்குது, ஒன்று டேட்டா பஸ் இருக்குது. பஸ்ஸுனால் வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் தான். அது வந்து சிபியூவையும் மெமரி யூனிட்டையும் உனக்கு இணைக்குது, சிபியும் மெமரி யூனிட்டையும் இணைக்குது. பிறகு ஒவ்வொரு பார்ட்ஸையும், கம்ப்யூட்டரில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் இணைக்குது. அப்போ வந்து டேட்டா அதில் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டேட்டா பஸ்ஸு. ஒரு வயரில் வந்து அட்ரஸ் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அட்ரஸ் பஸ்ஸு. A decoder, a digital circuit is used to point to the specific memory location where the word can be located. The read operation fetches data from the memory and transfers to MDR. Read operation என்ன செய்யுதுன்னா டேட்டா வந்து மெமரியிலிருந்து இந்த வேர்டை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இந்த சிபியூக்குள்ளே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, எம்டிஆருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. டேட்டாவை இங்கேருந்து எடுத்து இந்த எம்டிஆர்னு சொல்லுதோம் இல்லையா, இந்த எம்டிஆரில் வந்து டேட்டா ரிஜிஸ்டர், இந்த டேட்டா ரிஜிஸ்டரில் வந்து உனக்கு சேவ் பண்ணும்.
அதாவது மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அதில் வந்து சேவ் பண்ணக்கூடியது. தி சிங்கிள் கண்ட்ரோல் லைன் performs two operations like read and write operation, that is 1 or 0, read for 1, write for 0. Also the write operation transfers the data from the MDR. write operation என்ன செய்யுது, எம்டிஆர்லேருந்து மெமரிக்குள்ளே போய் என்ன செஞ்சிருது, ரைட் பண்ணிடுது. எம்டிஆர்லேருந்து மறுபடியும் எங்கள் டேட்டா பஸ் மூலமாக ரைட் பண்ணிடுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பஸ் வந்து இட் இஸ் யூனி டைரக்ஷனல், அதாவது ஒரு சைடு தான் போகுது பாருங்கள். அட்ரஸ் பஸ் வந்து ஒரு சைடு தான் போகும். எந்த லொக்கேஷனில் வந்து இது உட்காரும், எந்த மெமரி அட்ரஸில் இது உட்காரும், இந்த ரேமில் வந்து எந்த மெமரி அட்ரஸில் இந்த வேர்டு வந்து உட்காரும், அதை வந்து தீர்மானிக்கிறது ஒரே டைரக்ஷன் தான், யூனி டைரக்ஷனல். அடுத்தது இதுக்கு பேர் என்னது, அட்ரஸ் பஸ். தி அட்ரஸ் பஸ் இஸ் யூஸ் டு பாயிண்ட் எ மெமரி லொக்கேஷன். அப்போ அட்ரஸ் பஸ் மூலமாக அட்ரஸ் போகுது, எதுக்கு, எந்த லொக்கேஷனில் வந்து ஒரு வேல்யூ வந்து உட்காருது, எந்த மெமரி அட்ரஸில் உட்காருன்னு சொல்லி தீர்மானிக்குது. அடுத்து கண்ட்ரோல் யூனிட். தி கண்ட்ரோல் பஸ் கண்ட்ரோல்ஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ரீடுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு, 1, ரைட்டுக்கு வந்து 0. ரீட் ஆப்ரேஷனுக்கு வந்து 1 போகும், அதாவது 5 வோல்ட்ஸ் வந்துச்சுன்னா ரீட் ஆப்ரேஷன், 0 வோல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரைட் ஆப்ரேஷன் பேர். அடுத்த டேட்டா பஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா பிட்வீன் தி மெமரி அண்ட் த சிபியூ. அப்போ ரைட் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே போகும், ரீட் பண்ணும்போது இங்கே எங்கே இருந்து வருது, மெமரியிலேருந்து எம்டிஆருக்கு வருது, ரைட் பண்ணும்போது எம்டிஆர்லேருந்து மெமரிக்கு வந்து வருது. இஃப் த சைஸ் ஆஃப் தி எம்டிஆர் இஸ் 8 பிட்ஸ், அந்த சைஸ் ஆஃப் தி எம்டிஆர் வந்து 8 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. அப்போ எம்டிஆருடைய சைஸு பார்த்தீங்கன்னா 8 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா விச் கேன் பி கனெக்டட் வித் எ வேர்ட் இன் தி மெமரி விச் இஸ் ஆல்சோ 8 பிட் சைஸ். இது 8 பிட்டு அளவு சைஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ எத்தனை தான், 8 பிட்ஸ் தான். தி டேட்டா பஸ் ஹேஸ் 8 parallel wires. அப்போ வந்து வயரும் எத்தனை இருக்கும், பஸ் வயரும் எத்தனை இருக்கும், 8 பேரலல் வயராக உனக்கு இருக்கும். பாருங்க 1 2 3 4 5 6 7 8, 8மே என்னது வயர்னு சொல்லுவாங்க டேட்டா பஸ்ஸு. இதில் 8 வயர் இருக்குது, பேரலல் வயர் இருக்குது. இது வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, மெமரியிலேருந்து இங்கே கொண்டு வருது, அப்புறம் இங்கேருந்து மெமரிக்கு போகும். parallel wires to transfer data either from MDR to word or word to MDR. அதாவது மெமரியிலேருந்து எம்டிஆருக்கோ அல்லது எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கோ உனக்கு மாற்றம். அதாவது ரீட் ஆப்ரேஷன் ஒன்று, இங்கேருந்து ரீட் பண்ணியாச்சுன்னா அது ரீட் ஆப்ரேஷன். எம்டிஆர்லேருந்து மெமரி வேர்டுக்கு நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அது ரைட் ஆப்ரேஷன். அப்போ ரீட் ஆப்ரேஷன் வந்து 1, ரைட் ஆப்ரேஷன் வந்து 0. அப்போ ரீட் ஆர் ரைட். திஸ் கண்ட்ரோல் லைன் இஸ் லேபிள்ட் as R/W which becomes 1 for read operation and 0 means write operation. அப்போ பாருங்க, தி கண்டென்ட் ஆஃப் எம்டிஆர் அண்ட் த வேர்ட் பிஃபோர் த ரீட் ஆப்ரேஷன். ரீட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எம்டிஆரில் கண்டென்ட் இல்லாமல் இருக்கா, இதில் பாருங்கள் அவ்வளோ இருக்குது. 1 1 0 0 1 0 1 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் 5 வோல்ட் இருக்கும், இதில் 5 வோல்ட் இருக்கும், இது ரெண்டுலேயும் 0 வோல்ட்ஸ் இருக்குது, இதில் 5 வோல்ட்டு 0 வோல்ட்டு 5 வோல்ட்டு 0 வோல்ட் இப்படி இருக்குது. அப்போ ரீடு ஆன பிறகு எப்படி வருது பாருங்கள், தி கண்டென்ட் ஆஃப் தி எம்டிஆருடைய கண்டென்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஆஃப்டர் தி ரீட் ஆப்ரேஷன். அப்படியே இந்த 1 வந்து எங்கே போகுது பாருங்கள், நேரம் இங்கே 1 இங்கே வந்துடுது, இந்த 1 வந்து இங்கே வந்துடும். அதே போல் இந்த கடைசி 0 லீஸ்ட் சிக்னல் போய்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே வந்துடுது. when R/W equal to 1. அப்போ ரீட் ஆப்ரேஷன் 1 இருக்கும்போது 5 வோல்ட்ஸ் கண்ட்ரோல் யூனிட் காட்டும்போது டேட்டா இங்கேருந்து இந்த பகுதிக்கு ரீட் பண்ணுற டைரக்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரீடு இங்கேருந்து இங்கே ரீட் ஆகுது. மெமரி யூனிட்ல இருந்து ரேமில் இருந்து எங்கே ரீட் ஆகுது, எம்டிஆருக்கு மெமரி டேட்டா ரிஜிஸ்டருக்கு ரீட் ஆகிவிட்டது. டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், நுண்செயலியின் வகைகள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த டேட்டா பிட். தரவின் அகலத்தை பொறுத்து நுண்செயலியின் வகைகள் வந்து இப்போ வந்து வேர்ட் சைஸை பொறுத்து நுண்செயலின் வகைகள் வந்து 4ஆக பிரிக்கலாம். 8 பிட் ப்ராசஸர், 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 64 பிட்டு மைக்ரோ ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா வேர்டு அளவும்பாங்க. இதை 64 பிட்டு 32 பிட்டுங்கிறது வேர்டு அளவு. அங்கே 8 பிட் பார்த்தோம் இல்லையா, இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 8 பிட்டு வந்து உட்காரது பார்த்தோம். இதே மாதிரி 64 பிட்டுக்கு 64 வயர்ஸ் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். கட்டளை தொகுதியின் அடிப்படையில் நுண்செயலின் வகைகள் அது வந்து 2 இருக்குது. ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் RISC, குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி கணினிகள். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் CISC, சிக்கலான கட்டளை அமைக்கப்பட்ட கணினிகள்னு சொல்லி 2 வகையா. அப்போ வந்து வேர்ட் சைஸை பொறுத்து 4 வகையை பிரிக்கிறோம். அடுத்தது கட்டளை தொகுதியை அடிப்படையில், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அடிப்படையில் 2ஆக என்ன செஞ்சிடும் பிரிக்கிறோம். அதாவது குறைக்கப்பட்ட கட்டளை தொகுதி,
சிக்கலான கட்டளை அமைக்கப்பட்ட கணினிகள்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கும். முதல்ல வந்து ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், RISC. RISC என்பது ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அவை மிகவும் உகந்த மற்றும் சிறிய கட்டளை வழிமுறைகள் கொண்டது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கட்டளை வழிமுறைகள் கொஞ்சமாக இருக்கும். சிக்கலான வழிமுறைகளை எளிமையான முறையில் செயல்படுத்தப்பட்டதால் இவ்வகை கணினியின் கட்டளை தொகுதி அளவு குறைக்கப்பட்டது. RISCக்கு வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அதாவது இந்த வகை கணினிக்கு எடுத்துக்காட்டு Pentium 4, Intel P6, AMD K6 மற்றும் K7. அடுத்த காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், அதாவது சிக்கலான கட்டளை தொகுதி, CISC. CISC என்பது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். இந்த வகை கணிப்பொறிகள் நூற்றுக்கணக்கான கட்டளைகளை ஆதரிக்கும். ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து கட்டளை அமைப்புகள் வந்து இருக்குது. CISCயை அறிமுகப்படுத்தும் கணினிகள் பரந்த மாறுபாடுடைய வேலைகளை நிறைவேற்றுவதோடு அவை கணினிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். அதாவது நிறைய வித்தியாசமான வேலைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. Intel 386, 486, Pentium 2, Pentium 3, Motorola 68000 கணினிகள் CISC செயலியை கொண்ட கணிப்பொறிகளாகும். அப்போ இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு இங்கே இருக்குது. மெமரி டிவைசஸ், நினைவக சாதனங்கள். நினைவக சாதனங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா CD, DVD, ப்ளூரே, இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். அடுத்த மெயின் மெமரி வந்து முதன்மை நினைவகம். கேட்ச் மெமரி, கேட்ச் நினைவகம், இதான் வந்து இருக்கலே ஹையஸ்ட். அப்போ இதனுடைய சிறிய கொள்ளளவு, வேகமான அணுகல் நேரம் மற்றும் அதிக விலை. அப்போ கீழேருந்து மேலே பண்ணிங்கன்னா விலை கூடும். அதாவது CD விலை கம்மி, ஹார்ட் டிஸ்க் அதோட கூட, மெயின் மெமரி அதோட விலை கூட, கேட்ச் மெமரி அதோட கூட. அதே போல் பாருங்கள், அதிக கொள்ளளவு, மெதுவான அணுகல் நேரம் மற்றும் குறைந்த விலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அணுகல் நேரம் அதிகம், ஆக்சஸ் டைம் இதில் கூடுதலாக இருக்கும். மெயின் மெமரியில் ஆக்சஸ் டைம் கூட, ஹார்ட் டிஸ்க் அதோட கூட, CD அதோட குறை. அப்படியே இந்த அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது மேலேருந்து கீழே. எதுக்கெல்லாம்? மெதுவான அணுகல் நேரம், மேலேருந்து கீழே வர வர ஆக்சஸ் டைம் குறையும், மற்றும் குறைந்த விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ மெமரி ஹையரார்க்கியை வந்து பார்த்தோம். அதாவது நினைவக வரிசை முறையை வரிசையாக நீங்கள் என்ன வச்சுருங்க, இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் மெமரியில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது நேரடி அணுகல் நினைவகம். RAM இஸ் தி volatile இன் நேச்சர். அதாவது volatile என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட் ஆன் ஆகும்போது உள்ளே வந்து டேட்டா இருக்கும், ஆஃப் ஆகும்போது அழிஞ்சிரும். அதுதான் volatile இன் நேச்சர். which means that information stored in it not permanent. இதில் உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிறது பெர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ அதில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போயிடும். as soon as the power is turned off, whatever data that resides in RAM is lost. என்ன டேட்டா இருந்தாலும் பவர் ஆஃப் பண்ண பிறகு ரேமில் உள்ள டேட்டா லாஸ்ட் ஆயிரும். இட் அலோஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். இதில் வந்து ரெண்டு ஆப்ரேஷனும் இருக்குது, ரீட் ஆப்ரேஷனும் இருக்குது, ரைட் ஆப்ரேஷனும் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸ். ரேமில் ரெண்டு டைப் இருக்குது, ஸ்டாட்டிக் டைப்பு, அடுத்து டைனமிக் டைப். டைனமிக்னா மாறும் தன்மை கொண்ட முதன்மை நினைவகம். ஸ்டாட்டிக்னா நிலையான முதன்மை நினைவகம். அப்போ டைனமிக் ரேம், DRAM அப்படிங்கிறது நீட்ஸ் டு பி ரிஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸ்டாட்டிக் நினைவகத்துக்கு வந்து நீட்ஸ் டு பி ரிஃப்ரெஷ்ட் லெஸ் ஆஃபன், விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். இதுக்கு ரிஃப்ரெஷிங் வந்து ரொம்ப தேவையில்லை. ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் தான் விலை உயர்ந்தது, டைனமிக் ரேமோட ஸ்டாட்டிக் ரேம் வந்து விலை உயர்ந்தது. ரீட் ஒன்லி மெமரி, படிக்க மட்டும் நினைவகம், ரோம் சிப். இதில் வந்து நீங்கள் படிக்க மட்டும் தான் செய்யலாம், உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ண மட்டும் தான் செய்ய முடியும், ரைட் பண்ண முடியாது. ரோம் ரீடைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் ஆஃப். எப்போ டேர்ன் ஆஃப் பண்ணாலும் ரோம் சிப்பில் என்ன இருக்கும், அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரோம் இஸ் கால்ட் அஸ் நான் வாலடைல் மெமரி. அதனால் இதுக்கு என்ன பேர், நான் வாலடைல் மெமரின்னு பேர். கம்ப்யூட்டர் தொடங்குவதற்கு தேவையான முதன்மை கட்டளைகள்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இதில் இருக்கும், ரோம் சிப்பில் தான் இருக்கும். இனிஷியலாக வந்து ஸ்க்ரீன்லாம் வருது இல்லையா உங்களுக்கு, இப்போ HP ஸ்க்ரீன் வருது, அப்போ டெல்லுனுடைய ஸ்க்ரீன் வருது. அப்போ அது வருது அப்படின்னா அதெல்லாம் ரோம் சிப்பில் இருந்து வரும். முதல்ல பூட் ஆகிறது வந்து ரோம் சிப்பில் இருந்து அனுப்பிச்சியும், முதல்ல பூட் ஆகும், பிறகு தான் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்கும். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதிலே இருக்குது, ப்ரோக்ராம் மட்டும் பண்ணலாம். அதில் ரீட் ஒன்லி மெமரி, படிக்க மட்டும் நினைவகம் தான்.
ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரோக்ராம் நிரலாக்க ரோம், அதாவது நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம், நிரலாக்க படிக்க மட்டும் நினைவகம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ நான் வாலட்டில் இன் நேச்சர். இதுவும் வந்து பெர்மனன்ட் மெமரி ஆன் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் இதில் என்ன செய்ய முடியும், ரைட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஏ ப்ரோக்ராம் ஹேஸ் பின் ரிட்டன் ஆன் டு த ப்ரோம் சிப் இட் ரிமைன்ஸ் தேர் ஃபார் எவர். ஒரு தடவை ரைட் பண்ணியாச்சுன்னா அது எப்பவும் அதான் இருக்கும். அன்லைக் த மெயின் மெமரி, ப்ரோம் ரீடைன்ஸ் தேர் கண்டென்ட் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட் ஆஃப். அதுபோல் ரோம் மாதிரியே நீ எப்போ நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்பவும் உள்ளே என்ன செய்யும், அந்த சிப்பில் வந்து இருக்கும். இந்த காலிங் பெல்லாம் இருக்குது பாருங்கள், காலிங் பெல்லில் உள்ள ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் ப்ரோம் சிப் தான். ஒவ்வொரு பல்ஸுக்கும் ஒவ்வொரு சாங்ஸ் வருது இல்லையா, அதெல்லாம் ப்ரோம் சிப்புக்கு எக்ஸாம்பிள். தி ப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் அஸ் blank memory, whereas ROM is programmed during the manufacturing process itself. ரோமுக்கும் ப்ரோமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரீட் ஒன்லி மெமரி இருக்கு இல்லையா, அது வந்து மேனுஃபேக்சர் டைம்லேயே உள்ள ரைட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோம் சிப்பு எம்டி சிப்பாக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் எந்த ப்ரோக்ராமையும். ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் பேனர் இஸ் யூஸ் டு ரைட் டேட்டா ஆன் தி ப்ரோம் சிப். ப்ரோம் சிப்பில் ரைட் பண்ணுறதுக்கு உங்கள் பேர் ப்ரோம் ப்ரோக்ராமர், அதாவது ப்ரோம் நிரலாக்கம் செய்பவர், ப்ரோம் பேனர்னு சொல்லுவாங்க அதை. தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் இஸ் கால்டு பேனிங் த ப்ரோம். எப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு நிரலாக்கம் பண்ணிட்டீங்களோ அதுக்கு பேர் என்ன பேர், பேனிங் த ப்ரோம். அதாவது இப்போ அந்த சிடி பேன் பண்ணுதாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேன்னா அதில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறது. அப்போ வந்து நீங்கள் ரைட் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பேர் பேனிங் சொல்லி பேர். அதுக்கு எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அதாவது அழிக்கக்கூடிய நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம், ஈப்ரோம். இது வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த சிப்பை பாருங்கள், மேலே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் மூலமாக நீங்கள் அல்ட்ரா வயலட் ரேஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ள சிப்பில் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடும், எரேஸ் ஆயிரும். இது ஒரு சின்ன பேப்பர் கொண்டு இதை ஸ்டிக்கர் கொண்டு இதை மூடி வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை அழிக்கணும் அழிச்சிக்கலாம். அதான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இட் இஸ் a special type of the memory which serves as the PROM, but the content can be erased using ultraviolet rays. அப்போ இதில் உள்ள கண்டென்ட்டை வந்து எதை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம், அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி EEPROM, மின்சாரத்தால் அழிக்கக்கூடிய நிரலாக்கு படிக்க மட்டும் நினைவகம். அதாவது இது பேர்லேயே இருக்குது, மின்சாரத்தால் அழிச்சிடலாம். இது வந்து அல்ட்ராவயலட் மூலமாக அழிக்கும். EEPROM வந்து நீங்கள் மின்சாரத்தால் அழிக்கலாம். எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி இஸ் a special type of PROM that can be erased by exposing it an electrical charge. அப்போ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொண்டு நீங்கள் செஞ்சிடலாம், அதில் உள்ளதை நீங்கள் அழிச்சிடலாம். கேட்ச் மெமரி, கேட்ச் நினைவகம். தி கேட்ச் மெமரி இஸ் a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. அதை வந்து மெமரியை வந்து ஸ்பீடப் பண்ணக்கூடியது வந்து கேட்ச் மெமரி. Due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. அப்போ மெயின் மெமரியுடைய சைஸை விட ஸ்மாலராக இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்னது, இது மெமரி பக்கத்தில் இருக்கும். Without cache memory, every time the CPU requests the data, it has been fetched from the main memory, which will consume more time. அதாவது மெயின் மெமரியிலேருந்து உள்ள டேட்டா வரனா லேட் ஆகும். கேட்ச் மெமரி CPU பக்கத்தில் இருக்கிறனால உனக்கு இம்மிடியேட்டாக டேட்டா வந்துடும். தி ஃபாலோயிங் பிக்சர் ஷோஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேட்ச் மெமரி பிட்வீன் தி CPU அண்ட் த மெயின் மெமரி. பாருங்கள், மெயின் மெமரி தள்ளி இருக்குது, அதுலேருந்து டேட்டா வந்து கேட்ச் மெமரிலேருந்து உட்காந்துக்கும். சிபியூலேருந்து ஃபாஸ்ட்டாக உனக்கு, அதனால் ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து வரக்கு ஸ்லோவாகும். ஆனால் கேட்ச் மெமரிலேருந்து உனக்கு டேட்டா வரும்னா சிபியூக்குள்ளே வரும்னா ஃபாஸ்ட்டாக உனக்கு இருக்கும். இதுதான் கேட்ச் மெமரியுடைய அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், இரண்டாம் நிலை நினைவக சாதனங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு முதல் எடுத்துக்காட்டு ஹார்ட் டிஸ்க். டு ஸ்டோர் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பெர்மனெண்ட்லி, இதில் வந்து டேட்டா வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தே ஆர் நான் வாலட்டில் நேச்சர். நான் வாலட்டில்னா இது வந்து பெர்மனெண்ட் மெமரி. செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்கப் ஸ்டோரேஜ். ஏதாச்சும் பேக்கப் எடுத்து வைக்கனாலும் வச்சுக்கலாம், சிடிலையோ அல்லது பென் ட்ரைவ்லையோ நீங்கள் பேக்கப் டேட்டாவை எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஹார்ட் டிஸ்க் வன்வெட்டு. Hard disk is a magnetic disk on which you can store data. The hard disk has a stacked arrangement of the disks accessed by the pair of heads for each of the disk. The hard disk come with a single or double sided disk. Hard disk வந்து CD வந்து பல அடுக்கில் நீங்கள் அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு சிடிக்கு இடையில ஒரு ரெண்டு ஹெட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் அங்கே ஹெட்டும் இருக்கும். அப்போ டபுள் சைடெல்லாம் அதில் உள்ள டிஸ்கில் வந்து ரெண்டு சைடும் உனக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரைட் பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. காம்பேக்ட் டிஸ்க், குறுவட்டு. பார்த்தீங்கன்னா குறுவட்டு உங்கள் வீட்டில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. சிடி ஆர் சிடி ரோம் இஸ் மேட் ஃப்ரம் 1.2
millimeters thick. இதில் வந்து இதனுடைய திக்னஸ் வந்து 1.2 millimeter தான் இருக்குது. பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது வந்து இந்த மெட்டீரியல் பேர் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். எ தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆர் கோல்டு இஸ் அப்ளைட் டு த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் வந்து அலுமினியமோ கோல்டோ என்ன செஞ்சுருக்கோம், அப்ளை பண்ணப்பட்டிருக்கும். சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் as டைனி indentations known as pits encoded in a spiral track model. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ட்ராக் மாடலும் உனக்கு டேட்டா அப்படியே உனக்கு அதில் பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பாட்டு இங்கே இருக்கும், அடுத்த பாட்டு அடுத்த ரவுண்டில் இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். டேட்டா ஸ்பைரல் ட்ராக்கில் உனக்கு இருக்கும். அட் தி டாப் ஆஃப் தி பாலிகார்பனேட் லேயர், இந்த பாலிகார்பனேட் லேயருடைய டாப்பில் இருக்கும். தி ஏரியாஸ் பிட்வீன் பிட்ஸ் நோன் அஸ் லேண்ட்ஸ், இந்த ஏரியாவுக்கு என்ன பேர், லேண்ட்ஸ்ன்னு பேர். எ மோட்டார் வித்தின் த சிடி பிளேயர் ரொட்டேட்ஸ் அ டிஸ்க். சிடி பிளேயரில் மோட்டார் இதில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால அது ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரொட்டேஷன் பர் மினிட்னு சொல்லுவாங்க. தி கெப்பாசிட்டி ஆஃப் ஆர்டினரி சிடி ராம் இஸ் 700 MB. இதில் நீ ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 700 MB. சைஸ் வந்து 700 மெகாபைட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் டபுள் சைடட் சிடியும் இருக்குது, சிங்கிள் சைடட் சிடியும் அவைலபிள். அடுத்த டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், டிஜிட்டல் டிவிடி, டிஜிட்டல் வீடியோ டிஸ்க், அதாவது வெர்சடைல் டிஸ்க், டிஜிட்டல் வீடியோ வட்டு. A DVD, digital versatile disk or digital video disk is an optical disk capable of storing 4.7 GB of data. இதில் வந்து நீங்கள் டேட்டா வந்து 4.7 GB வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். more than 6 times that the CD, அதாவது சிடியோட 6 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளவு கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அது 700 MB, இது 4.7 GB, அதாவது 4700 மெகாபைட்ஸ். DVDs are often used to store movies at a better quality. அப்போ மூவிஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. லைக் CDs, DVDs ஆர் ஹேஸ் த ரீட் வித் லேசர். இது வந்து லேசர் பீமால் ரீட் பண்ணப்படுது. 12 சென்டிமீட்டர் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. சிங்கிள் சைடட் சிங்கிள் லேயர் ஹேஸ் 4.7 GB கெப்பாசிட்டி. சிங்கிள் லேயரில் நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தால் 4.7 GB கெப்பாசிட்டி. வேறஸ் த சிங்கிள் சைடு டபுள் லேயரில் சிங்கிள் சைடு தான் இருக்கும், ஆனால் டபுள் லேயராக இருந்துச்சுன்னா 8.5 GB கெப்பாசிட்டி உள்ள டிவிடி வந்து அவைலபிள். தி 8 சென்டிமீட்டர் டிவிடி ஹேஸ் 1.5 GB கெப்பாசிட்டி. அது 8 சென்டிமீட்டர் டிவிடி வந்து 1.5 GB கெப்பாசிட்டி இருக்குது. டபுள் லேயர்டு சைட்ஸ் ஆர் யூஸ்வலி கோல்டு கலர்டு. டபுள் லேயரில் நீங்கள் பதிகிறதா இருந்துச்சுன்னா அது கோல்டு கலரில் இருக்கும். while single layered sides are usually silver color. அதாவது 4.7 GBக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு சில்வர் கலரில் இருக்கும். டபுள் லேயரில் நீங்கள் பண்ணக்கூடிய 8.5 GB கெப்பாசிட்டி உள்ளதெல்லாம் உங்களுக்கு எந்த கலரில் இருக்கும், கோல்டு கலரில் உனக்கு இருக்கும். ஃப்ளாஷ் மெமரிஸ், ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ், ஃப்ளாஷ் நினைவக சாதனங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது அப்படின்னா பென்ட்ரைவ் தான். தே ஆர் எய்தர் EEPROM, இது வந்து ஆக்சுவலாக வந்து EEPROM, எலக்ட்ரிக்கல் எரேசபிள் ப்ராமாக இருக்கலாம், அல்லது EEPROMவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ளாஷ் மெமரிஸ் ஆர் பென் டிரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. மெமரி கார்டு, பென் டிரைவ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். தி கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ளாஷ் மெமரிஸ் வேரி ஃப்ரம் 1 GB to 2 TB வரைக்கும் இருக்குது. என்னுடைய கெப்பாசிட்டி 2 TB வரைக்கும் உனக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளூரே டிஸ்க், ப்ளூரே வட்டு, இதை பார்த்தீங்கன்னா ப்ளூரே வட்டு, இதான் ப்ளூரே வட்டு, சிடி மாதிரி இருக்கும். Blu-ray disc is a high density optical disc similar to DVD. DVD மாதிரியே இது high density optical disc. Blu-ray is the type of disc used for PlayStation games and for playing high definition movies. High definition movies வந்து பெரிய கெப்பாசிட்டியோடு இருக்கும், அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. A double layer Blu-ray disc can be stored up to 50 GB. பாருங்கள் 50 GB கெப்பாசிட்டி, ஹார்ட் டிஸ்க் அளவு இருக்குது பாருங்கள். 50 GB கிகாபைட்ஸு, 50 GB ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. டிவிடி பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது, 8 GB, இது 50 GB. டிவிடி யூசஸ் ஏ ரெட் லேசர். டிவிடி வந்து ரெட் லேசர் மூலமாக ரீட் பண்ணுறாங்க, டு ரீட் த டேட்டா, ரைட் டேட்டா. பட் ப்ளூரே யூசஸ் தி ப்ளூ வயலட் லேசர். அதான் இது ப்ளூரே வட்டுன்னு சொல்லி பேர். ப்ளூ வயலட் ரேஸ் மூலமாக, லேசர் மூலமாக இதை ரீட் பண்ணுறாங்க. ரெட் லேசர் கிடையாது, ப்ளூ லேசர். இதுவும் லேசர் பீம் தான். டு ரைட், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் ப்ளூரே. போர்ட்ஸ், தொடர்முகம், இன்டர்ஃபேசஸ், இடைமுகம். போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் பார்க்க போகிறோம். தொடர்முகம் மற்றும் இடைமுகம்.
இது வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இந்த போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மவுஸ் அட்டாச் பண்ணக்கூடிய மவுஸ் போர்ட்டு, இது கீபோர்டு அட்டாச் பண்ணக்கூடிய கீபோர்ட் போர்ட்டு, இது விஜே போர்ட்டு. விஜே போர்ட்னா மானிட்டர் வந்து அட்டாச் பண்ணக்கூடிய மானிட்டர் போர்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டுன்பாங்க. HDMI போர்ட்டுனா இப்போ நீங்கள் விசிடி இது ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லையா, விசிடி ப்ரொஜெக்டர், வீடியோ ப்ரொஜெக்டருக்கு போனோன்னா நீங்கள் HDMI கேபிளில் போர்ட் மூலமாக கொண்டு போகலாம். அல்லது உங்களுக்கு டிவி மாதிரி டிவிலையும் உங்களுக்கு இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, டிவிலையும் உண்டு. அடுத்த யூஎஸ்பி போர்ட், இதில் பென்ட்ரைவ் மாட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நெட்வொர்க் போர்ட்னா நீங்கள் வந்து அந்த ஹப்லேருந்து வர்ற கேபிளை வந்து நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். நெட்வொர்க் கேபிள் இருக்கு இல்லையா, ஹப்லேருந்து வர்ற கேபிளை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். லேண்ட்லைனுக்குள்ளே கேபிள் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாட்டிக்கலாம். அடுத்த சீரியல் போர்ட்டுக்குள்ளது. பிறகு பவர் சப்ளைக்குள்ளே ஒரு பின் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சீரியல் போர்ட் பார்க்கும். சீரியல் போர்ட்னா இருக்குது டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர். இது வந்து நீங்கள் ஓல்டு கம்ப்யூட்டரில் தான் பார்க்க முடியும். இப்பொழுதில் எல்லாமே யூஎஸ்பி போர்ட் தான் இருக்கும், அல்லது HDMI போர்ட் இருக்கும். சீரியல் போர்ட் வந்து ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பேரலல் போர்ட் கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். பேரலல் போர்ட்டும் எதில் இருக்கும் அப்படின்னா ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பழைய கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ். யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் கேமராஸ், ஸ்கேனர்ஸ், மொபைல் ஃபோன், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் பிரிண்டர்ஸ் டு த கம்ப்யூட்டர். அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேமரா அட்டாச் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போர்ட்டில், ஸ்கேனரு, மொபைல் ஃபோனு எதுனாலும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், அல்லது பென் டிரைவ்ஸு. இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப் டு 5 GB per second. 3.0 வந்து 5 GB per செகண்டுக்கு உனக்கு கிடத்தும். இப்போ யூஸ்வலாக எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்ன இருக்குன்னா 2.0 இருக்கும், யூஎஸ்பி 2.0 இருக்கும். அது வந்து எம்பி கணக்கில் தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டேட்டாவை. அப்போ நீங்கள் பார்த்து வாங்கணும். யூஎஸ்பி போர்ட் வந்து 3.0 3.2ன்னு சொல்லி லேட்டஸ்ட் பார்த்து வாங்கினீங்கன்னா பென் டிரைவ் காப்பி பண்ணும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதாவது 5 GB per second 3.0க்கு. 3.1க்கு 2க்கு 3.1 and 2ம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட்டாக 3.2ம் உனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தது VGA கனெக்டர் டு கனெக்ட் எ மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைஸ் லைக் LCD ப்ரொஜெக்டர். ஏற்கனவே பார்த்தோன்னே VGA கனெக்டரில் வந்து நீங்கள் மானிட்டரையோ அல்லது LCD ப்ரொஜெக்டரை நீங்கள் இணைச்சிக்கலாம். ஆடியோ ப்ளக்ஸு டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன் மாட்டுறது கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிங்களே, அதான் ஆடியோ ப்ளக்கும்பாங்க. ஹெட்ஃபோன் மாட்டுறது கம்ப்யூட்டரில் ஃப்ரண்ட் பகுதியிலும் இருக்கும், பேக் சைடும் இருக்கும். சவுண்ட் ஸ்பீக்கர் போடுறதுக்குள்ளது. PS2 போர்ட்டு டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்டு டு PC. மவுஸையும் கீபோர்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு. SCSI போர்ட்டு டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். ஹார்ட் டிஸ்க் டிரைவையும் நெட்வொர்க் கனெக்டர்ஸையும் இணைக்கக்கூடியது SCSI போர்ட்டு. இது இன்சைடில் உங்களுக்கு இருக்கும். ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் HDMI. High definition multimedia interface is an audio video interface which transfer the uncompressed video and audio data from the video controller to a compatible computer monitor, LCD projector, digital television. இப்போ டெலிவிஷனில் இருக்கும், LCD ப்ரொஜெக்டர்லையும் இருக்குது. இதில் போட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும், படம் வந்து தெளிவாக தெரியும். கம்ப்யூட்டர் மானிட்டர்லையும் HDMI கேபிள் அட்டாச் பண்ணது இருக்குது. VGA கேபிளாக இருக்கும், ஆனால் வழக்கமாக VGA கனெக்டராக இருக்கும். HDMI கேபிள் கனெக்டர்ஸ் கொண்ட கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸும் அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ HDMI, இது வந்து மைக்ரோ HDMI, இது வந்து HDMIலேயே மைக்ரோ HDMIயும் கேபிளும் உங்களுக்கு இருக்குது, அவைலபிள் வந்து இருக்குது. இதோட இந்த பாடம் நிறைவடைகிறது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.